நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நேர் நின்று வில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்றோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் 2 அண்ட் குரூப் 4 ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது போடுறோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தரமான கொஸ்டின் அப்படின்றது இருக்கும். டிஎன்பிஎஸ்சி லெவல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும். அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 45 பிளஸ் டெஸ்ட் வந்து நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 7000 பிளஸ் கொஸ்டின் அப்படின்றது கவர் ஆகும். இதுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் வாய்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் வாய்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது எல்லாமே நம்ம கவர் பண்ற மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து வடிவமைச்சிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் பாருங்க. டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் 2 அண்ட் 2A குரூப் 4 ஓகேவா. இந்த எக்ஸாமுக்குலாம் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது இருக்கும். டெஸ்ட் பேட்சோட நேம் பாத்தீங்க அப்படின்னா நேர் நின்று வில் அப்படின்றதா இந்த டெஸ்ட் பேட்சோட நேம். டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவு டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 பிளஸ் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். முழுக்க இது ஆன்லைன்ல மட்டுமே நடக்கக்கூடிய டெஸ்ட். அதே மாதிரி 7000 பிளஸ் டெஸ்ட் அப்படின்றது 7000 பிளஸ் கொஸ்டின் அப்படின்றது உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12/5/2026 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு ஷெட்யூல் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து தேவைப்படக்கூடிய நபர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 நம்பருக்கு நீங்க என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் தொடர்பான ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அல்லது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணணும். கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எங்களுடைய டீம் வந்து உங்ககிட்ட பேசி இந்த டெஸ்ட் பேட்சை பத்தி இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கண்டிப்பா சொல்லுவாங்க. டெஸ்ட் பேட்ச் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 12/5/2026 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செவ்வாய்க்கிழமை. அதுல உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜிகேல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டி தான் நமக்கு குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு பிரிலிமினரிக்கு 15 கொஸ்டின் வரப்போகுது ஓகேவா. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரே எக்ஸாம் தான். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பிரிலிமினரி மெயின்ஸ் இருக்கிறதுனால இந்த 15 கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்திய அரசியலமைப்புல உங்களுக்கு எப்படி கொடுத்திருக்கும் அப்படின்னா டாபிக் படி கொடுத்திருக்கும். ஏன்னா அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாபிக் படி தான் படிச்சாகணும். அப்பதான் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி யூனிட் 3ல இந்திய தேசிய இயக்கம், அதோடைய மறுமலர்ச்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய வரலாறு பண்பாடு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 6 அதையும் நம்ம வந்து கொடுத்திருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அலகு 5ல இந்திய பொருளாதாரம், அதாவது ஜிகேல முக்கியமா கவர் ஆகக்கூடிய எல்லா பகுதியுமே, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யூனிட் 4, 5, 6 ரொம்ப முக்கியம். இதுலதான் அதிக கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க. அதே மாதிரி யூனிட் 3யும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆட் பண்ணி கொடுத்திருக்கோம். டோட்டலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 125 கொஸ்டின் அப்படின்றது இருக்கும் ஓகேவா. பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்து பாருங்க, அடுத்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் படி தான் இருக்கும். இப்ப பிரித்து எழுதுக அப்படின்னு பார்க்கும்போது பிரித்து எழுதுக 6 to 12 ஸ்கூல் புக்லாம் எங்க இருக்கு, அதே மாதிரி அவுட் சோர்ஸ் கொஸ்டின் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேட்க போறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கியம் அழகு 7ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கியம் கொடுத்திருப்பாங்க. அந்த 7ல திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கணிதம், நடப்பு நிகழ்வு. இப்ப புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிகே இருக்கும், அடுத்த பார்ட் வந்து தமிழ் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ். நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல கூட ஆட் பண்ணிருப்போம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 150 வினாக்கள் அப்படின்றது கேட்கப்படும். ஜிகேல உங்களுக்கு 125 கொஸ்டினும், தமிழ் அண்ட் மேக்ஸ் அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் 150 கொஸ்டின். ஒட்டுமொத்தமா உங்களுக்கு ஒரு சிலபஸ் கிளாரிட்டி இதை படிச்சாலே வந்து கிடைச்சிரும். அடுத்து பாருங்க, இந்த மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு டெஸ்டும் கொண்டு போற போறோம். செவ்வாய்க்கிழமை ஆச்சு ஓகேவா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு ஜிகே இருக்கும். அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் அப்படின்றது இருக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 45 பிளஸ் டெஸ்ட் அப்படின்றது கொடுக்க போறோம். டெஸ்டோடைய ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த ஷெட்யூல் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஷெட்யூல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம சிலபஸ் படி தான் போட்டிருக்கோம். ஒவ்வொரு டெஸ்டும் உங்களுக்கு இந்த ஷெட்யூலை முடிச்சிங்கனாலே அழகா எக்ஸாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளியர் பண்ணலாம். பாருங்க எல்லாமே உங்களுக்கு நம்ம சிலபஸ் படி கவர் பண்ணி கொடுக்க போறோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 45 பிளஸ் டெஸ்ட் அப்படின்றது இதுல இருக்க போகுது. அப்ப இந்த டெஸ்ட் சம்பந்தமா உங்களுக்கு ஏதேனும் தகவல் தெரிஞ்சுன்னா மேல சொன்ன அந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். டெஸ்டோடைய அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பேட்ச் இருக்கிறதுனால 1200 ரூபாய் ஓகேவா டெஸ்டோடைய அமௌண்ட். இந்த அமௌண்ட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஷெட்யூல்ல வந்து ஆட் பண்ணிருக்கோம். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓகேவா.
ஓகே பாருங்க. ஓகே இந்த மாதிரி நம்ம கிட்டத்தட்ட 45 பிளஸ் டெஸ்ட் கொடுக்க போறோம். ஓகே பாருங்க. இப்போ இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 43 டெஸ்ட். ஓகேவா? இப்போ எங்க திருப்புதல் ஆரம்பிக்குது? ரிவிஷன் பாருங்க. ரிவிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த டெஸ்ட்ல ஒரு 4 ரிவிஷன் கொடுத்தோம். டெஸ்ட் நம்பர் 44, 45, 46, 47. ஓகேவா? இந்த 4 டெஸ்ட்டுமே உங்களுக்கு முழு மாதிரி தேர்வு. டிஎன்பிஎஸ்சியில கொஸ்டின் எப்படி கேட்பாங்களோ அந்த ஸ்டாண்டர்ட்ல எல்லா பகுதியிலும் இருந்து டிஎன்பிஎஸ்சியுடைய சிலபஸ்ல கொடுக்கப்பட்ட இந்தந்த டாபிக்ல இருந்து இவ்வளவு கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு இருக்கு. அப்ப சயின்ஸ்ல 5 கொஸ்டின், அதே மாதிரி ஜியாகிரபில 5 கொஸ்டின், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்திய வரலாறு அண்ட் பண்பாடு, இந்திய வரலாறு, அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கம் இருக்கு இல்லையா, அதுல 10 கொஸ்டின், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டியில 15 கொஸ்டின். இந்த மாதிரி சிலபஸ்ல கொடுக்கப்பட்ட பகுதியில எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்களோ அதை பேஸ் பண்ணி 200 கொஸ்டின் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். 44, 45, 46, 47 4 ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது நம்ம வைக்கிறோம். ஓகேவா? இப்போ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் டீடைல் பாத்தீங்க அப்படின்னா 1200 ரூபாய் டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் டீடைல். ஆன்லைன்ல மட்டும் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது இருக்கும். அப்ப இந்த டெஸ்ட் பேட்ச் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க மேல சொன்ன அந்த 2 நம்பருக்கு கால் பண்ணலாம். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேவா, நீங்க பே பண்ணிட்டு, ஓகேவா, அமௌண்ட் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஜிபே உடைய வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான். இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ரொம்ப ஆய்வு செஞ்சுதான் சிலபஸ் அடிப்படையில போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 47 டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு 4 ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். மீதி வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வாய்ஸ் டெஸ்ட் இருக்கும். இதுல எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உள்ளடக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சிலபஸ் படி இருக்கா. அடுத்து பாருங்க, டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆட் பண்றோம். அதுல டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ஆட் பண்ணிடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே இப்போ ஒரு சில டெஸ்ட் பேட்ச்ல வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கவர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம் அப்படின்றதுனால ஜியாகிரபி கவர் பண்றோம், சயின்ஸும் கவர் பண்றோம். எல்லாமே டாபிக்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கவர் பண்ணி கொடுக்க போறோம். உங்களுக்கு நிறைய இதுல ரிவிஷன் வந்து நிறைய கொடுத்துருப்போம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஷெட்யூல் வந்து பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஷெட்யூல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல மட்டுமே இந்த நேர் நின்று வெல் அப்படின்ற பேட்ச் வந்து இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேல குறிப்பிட்ட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு தனி குரூப் வந்து இருக்கு. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமியோடைய அந்த பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய டீம் வந்து உங்களுக்கு அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்றத விளக்குவாங்க. முழுக்க முழுக்க சிலபஸ் படி மட்டுமே இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது வடிவமைக்கப்பட்டிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த டெஸ்ட் பேட்ச் முடிச்சாலே உங்களுக்கு ஒரு சிலபஸும் முடிச்சிடலாம், ஒரு கான்பிடன்ட் அப்படின்றது கிடைக்கும். கிட்டத்தட்ட நம்ம 45 பிளஸ் கிட்டத்தட்ட 7000 கொஸ்டின், 7000க்கு மேற்பட்ட கொஸ்டின் வந்து கவர் ஆகிற மாதிரி தான் வச்சிருக்கோம்.